ப்ரோ இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ண போறோம் நம்ம? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 3 2 1 ஸ்டார்ட். வந்து 40 செகண்ட்ஸ். இது மாதிரி பல பால வந்து நசிக்கிட்டான் பிரசன்னா. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. 3 2 1 ஸ்டார்ட். இந்த கேம் என்னன்னா ஒளிஞ்சாம்புடிச்சி. இந்த இடம் வந்து பரங்கி மலை மேடு மாதிரி இருக்கு. இதுல யார் இருக்கா? அஜி ப்ரோ அவுட். 2 ரெடியா? ஃபர்ஸ்ட் மைக்கு பாத்துக்கோ, முந்திருச்சுன்னா அவ்வளவுதான். அம்மா மண்டில முட்டில விழுந்துருச்சுடா. சோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அதுல நடந்து வரணும். யார் வந்து கீழே விழுவாம நடந்து வராங்க, டைம்குள்ள நடந்து வராங்களோ அவங்க தான் வின்னர். ஸ்டார்ட். ஈஸியா இருந்து வந்தாரா? பாங் பாங். சோ லாஸ்ட் நான் தான். அதிபர் அவ்வளவு வந்து ஸ்பீடா போய் காமிக்கிற பாருங்க. பாங். மூஞ்சிலே அடிக்கிறீங்க ப்ரோ. சேலஞ்ச் என்னன்னா இதுல 2 ஜம்ப் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த ரிங் ரைட் இருக்குல அதுக்குள்ள அந்த பால போடணும். அதான் சோ யார் வந்து அதிக வந்து அந்த ரிங் குள்ள வந்து பால போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆமா, ஓகேவா? Oh no. ஓகே, அடுத்ததாக அஜித் களம் இறங்குகிறார். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? உள்ள விழணும் ப்ரோ. உள்ள விழணும். என்ன ரீச்டா? என்ன ஒதுங்க பா. ஐயா வச்சா என்ன ஒதுங்க. ஏய் ஏய் வரது போ. இந்த கேமோட வின்னர் கிராஃப்லோ. அதான் இப்போ என்னன்னா ஹேண்ட்பால் மாதிரி தான். நானும் கிராஃப்லோ டீம்
அஜித் ப்ரோவும் பிரசன்னாவும் டீம். அவங்க வந்து எங்களோட அந்த மார்க்கில் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோல், நாங்கள் அந்த மார்க்கில் அடிச்சிட்டோம்னா நாங்கள் கோல். அதான் கேமு. ஸோ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள யார் அதிகமாக கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வேணும். தோத்துக்கிட்டு இருக்கேடா. முடியல. ஸோ ப்ரோ இந்த கேம் வந்து நிறைய தடைகள் இருக்கு, ஓகேவா? இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு எப்போ யார் வராங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமோட வின்னர் யாருன்னு பார்த்தா வழக்கம் போல அஜித் ப்ரோ தான். ப்ரோ நீங்க வந்து உடம்பு வந்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா நான் ஆக்சுவலா பிரச்சனை நல்லா பண்ண. உண்மையிலே நீங்க பாத்தீங்களா நிறைய வந்து ட்ரை பண்ணா ப்ரோ கம்பியா ஆட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறமோ நல்லது. ஆமா, ஏன்னா ஃபைனை போட்டு விட்டுருவாங்க ஜம்ப் பண்ற ஜம்புக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ என்ன சேலஞ்சுனா இந்த கயிறு கட்டி தொங்க விட போறாங்க. இல்லைன்னா வந்து 80 கிலோக்குள்ள தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கிறதுனால யாராலுமே கலந்துக்கல. ஒன்லி அஜித் ப்ரோ தான் கலந்துக்கிறாரு. இந்த சேலஞ்சோட வின்னர் அஜித் ப்ரோ. அவர் ஒருத்தர் தான் கலந்துக்கிட்டேன். ஓகே ப்ரோ, இந்த கேம்ல வந்து பயப்படாம ரிலாக்ஸா போயிட்டு வரணும். ஆமா, லைட்டா போயிருந்தா கூட அவுட். நம்மளே பார்த்து நான் கண்டுபிடிச்சலாம் யாருன்னு. ஆமா, கேமரால கவர் பண்ணலாம் கூட. ஓகேவா? வீடுல உண்டா அந்த லெவல் சிறப்பா இங்க நான் வீட்டுக்கு போ படம் பண்றாதுல ஓட்டா கீழே வாடா. அழுகுறான். ஏய் அழுவலடா. இந்த சேலஞ்சர் யாரா பெரியோர்களே, தாய்மார்களே, கொடூரமான திறமைசாலியை சந்திக்க தயாராகுங்கள்.
என்ன ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. ஸ்லிப்பாடு மட்டும் ஒரே பயம். ஒரு வழியா வந்து எல்லா கேமையும் வந்து விளையாண்டு முடிச்சாச்சு ப்ரோ. ஆமா. ஆனா என்னன்னா வந்து நாங்களும் பிரச்சனை வெயிட் அதிகமா இருக்கிறதுனால நிறைய கேம் ஆட முடியல. நீங்களும் கிரஃப்லவும் நல்லா ஜாலியா நீங்க அதே பயந்தாங்கொல்லி ப்ரோ அவன். ஆமா. எனக்கெல்லாம் வெயிட் கம்மியா இல்லையடா இல்லையே அவ்வளோ ஆட முடியும்னு ஃபீல் பண்ணா எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க கடந்துட்டு. அந்த சைக்கிள்ல நீங்க ஓட்டிங்களா அவன் ஓட்டல. ஆமா. அதான் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. எல்லா கேமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து போனதுலேருந்து அவுட்டோர் கேம் இன்டோர் கேம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா ஒர்த்து தான், ஜாலியாக இருந்துச்சு. விஜிபி வரணும்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த அவுட்டர்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சொல்லு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன். எல்லா இதுலயும் ஏதாச்சும் இதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு விளையாண்டேன். ஆனா ஏதாச்சும் புரிஞ்சிச்சா ப்ரோ? எது உனக்கு புரிஞ்சிச்சா? ஆனா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தெளிவா சொல்லு. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோல வந்து சந்திக்கிறோம். until then bye from Ajit, தீபன் and team.